ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.3ல 7th சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த 31st டேர்ம் ஆஃப் ஏபி ஹூஸ் 11th டேர்ம் இஸ் 38, 16th டேர்ம் இஸ் 73. இந்த சம் சூப்பர் ஜாலியான சம். ஓகே, செய்வோமா? எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நீ பாருங்கள், ஃபைண்ட் 31st டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. சரி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூப்பா 11th டேர்ம்னு கொடுத்துருக்க. அப்போ என்ன எழுதணும்? T11 is equal to 38. T11 எப்படி எழுதுவோம்? A plus 11 minus 1 into D. இப்போ A plus 10D is equal to 38. இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதே மாதிரி 16th டேர்ம் இஸ் 73. 16th டேர்ம்னா என்ன எழுதணும்? T16 is equal to 73. இப்போ என்ன வரும்? A plus n minus 1க்கு பதிலாக என்ன எழுதணும்? 16 minus 1 into D that is equal to A plus 15D equal to 73. இது செகண்ட். எப்பயும் போல் என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? சைனை சேஞ்ச் பண்ண என்ன வரும்? இது நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். இது நெகட்டிவ் ஆயிரும், இதுவும் நெகட்டிவ் ஆயிரும், இதுவும் நெகட்டிவ் ஆயிரும். ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும். இது பாருங்களேன், ப்ளஸ் 10D மைனஸ் 15D. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைனை போடணும். எல்லா சம்லேயும் நான் இதே டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எக்ஸாமில் போய் மறந்துடணும் கரெக்டாக. சரியா? மறக்கக்கூடாது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 15ல் 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 5 மைனஸ் போட்டுட்டு D. ஓகேவா? இது பாருங்கள், ஒன்று மைனஸ் டேர்ம், இது வந்து பாசிட்டிவ் டேர்ம். அப்போ 73ல் 38 சப்ட்ராக்ட் பண்ணணும். 73ல் 38 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 35 கிடைக்கும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஆன்சர் 35 கிடச்சிருச்சு. இப்போ டியோட வேல்யூ மட்டும் வேணும்ல. என்ன இருக்குது? மைனஸ் 5D இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 35. அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 35 டிவைடட் பை மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 15 is 5. இது வந்து 7. ஸோ 7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. எதோட வேல்யூ? டியோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? A + 10D தட் இஸ் ஈக்குவல் டு 38. இதில் கொண்டு வந்து டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ A + 10 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன வரும்? 7 இஸ் ஈக்குவல் டு 38. ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 38 மைனஸ் 70. சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போமா? 70ல் 38 சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் இங்கே என்ன ஆயிரும்? 10 ஆயிரும், இங்கே 6 ஆயிரும். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 6ல் வந்துருச்சுன்னா என்ன வரும்? 3. இப்போ ஸோ ஆன்சர்ஸ் என்ன வருது? 32. பெரிய நம்பரோட சைன் நெகட்டிவ், மறந்துடக்கூடாது. இப்போ ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 31st டேர்ம். அப்போ T30 ஃபஸ்ட்டு. அப்போ என்ன கிடைக்கும்? A + 31st மைனஸ் 1 இன்ட்டு டி. அது ஃபார்முலா ஜென்ரல் என்னது வரும்? A + n மைனஸ் 1 இன்ட்டு டி. என்னுக்கு பதிலாக 31 போட்டுட்டோம். இப்போ A + 30D. 31ல் 1 போயிடுச்சுன்னா 30D. இப்போ ஏவோட வேல்யூ என்ன தெரியுமா? மைனஸ் 32ன்னு தெரியும், ப்ளஸ் 13 தெரியும். இன்ட்டு டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் 32 ப்ளஸ் 0 அப்படியே போட்டு 7 3s are 21. அப்போ 210லேருந்து 32 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கும் பார்ப்போமா? இது வந்து இங்கே போனால் 10 ஆயிரும், இங்கே 0வாக இருக்கும். 0ல் 3 போகாது. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் இங்கே 10 ஆயிரும், இங்கே 1 ஆயிரும். கரெக்டாக? அப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8. இங்கே 10ல் 3 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 7. இங்கே ரிமைனிங் 1. ஸோ த ஆன்சர் இஸ் 178. அவ்வளோதான். ஜாலியாக இருக்குது அந்த சம். ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது.